கடலூர் பங்கு மக்களின் குடும்ப நலக்கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் மரித்த அந்தோணி நம்பிக்கை மேரி மரியண்ணன் சௌரியப்பன் ஆண்மை ஏற்பாட்டுக்காகவும் மரியதாஸ் ஆரோக்கிய மேரி அருள் அந்தோணி ஆனந்தி ஜூலியட் மேரி எட்வர்ட் இன்ஃபன்ட் பார்வதி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்றி வழியாகவும் கொளத்தூர் ராஜா குடும்ப கருத்துக்களுக்காகவும் மாதாவிற்கு நன்றி வழியாகவும் கொளத்தூர் வியாழமேரி பாஸ்கா ஆண்மை ஏற்பாட்டுக்காகவும் ஜெபமாலை அம்மா ஆண்மை ஏற்பாட்டுக்காகவும் தாவீது ஆண்மை ஏற்பாட்டுக்காகவும் கொல்லப்பட்டி செல்வநாதன் ஸ்டெல்லா ராணி இன்ஃபன்ட் செல்வா நன்றி வழியாகவும் கொளத்தூர் ஏசுராஜ் அருள்ஜோதி பிபின் லின்சி லீனா நன்றி வழியாகவும் தருமபுரி அருள்சாமி ஆன்சி மேரி அனிகா குடும்ப கருத்து மற்றும் நன்றி வழியாகவும் செல்லியம்பட்டி மரியா அபிரகாம் ஸ்டீவன் ராஜ் ஜெகன் ஆமோஸ் நவீனா நன்றி வழியாகவும் சவுல் பிரான்சிஸ் நிர்மலா மேரி மரியவியானி ஜேம்ஸ் பீட்டர் நன்றி திருப்பலியாகவும் பழநகர் அலுவலகம் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும் ஆண்ட்ரூஸ் திருமண பலன் அமைந்ததற்கு நன்றியாகவும் மாஸ்டர் மேலின் நல்ல வேலை கிடைக்கவும் வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கவும் வேண்டி திருப்பலி பழநகர் மரிய செல்வம் மேரி புஷ்பம் குழந்தை அரசு மேரி ஸ்டெல்லா பியான் தேவி நன்றி திருப்பலியாகவும் கடலூர் அந்தோணிராஜ் புனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கடலூர் தெரசா அந்தோணசாமி வேசுராஜ் ராணி மதுரை மேரி ஆலின் மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும் பெங்களூர் ஆரோக்கியம் நன்றி திருப்பலியாகவும் கடலூர் மைக்கேல் மேரி அப்ரஹாம் ஈசா சாமுவேல் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் திருமண தடை நீங்கவும் செல்லியம்பட்டி ஆரோக்கிய மேரி ஜெகநாதன் குடும்ப கருத்துக்களுக்காகவும் செல்லியம்பட்டி குழந்தைராஜ் குடும்பம் விண்ணரசி குடும்பம் மற்றும் மரிய செல்வம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைக்கு நன்றி வழியாகவும் கொளத்தூர் அந்தோணி தேசிகா குடும்ப கருத்துக்களுக்காகவும் அந்தோணி உலக கருத்திற்காகவும் கொளத்தூர் அனிதா ராயப்பன் ஸ்டான்லி சோபியா குடும்ப கருத்துக்களுக்காகவும் கிருஷ்ணகிரி ஆரோக்கியராஜ் அக்சீரியா குழந்தை வேணியும் கொளத்தூர் வரியுள்ளது லதா ஆண்டோ அந்தோணியம்மாள் நன்றி வழியாகவும் கொளத்தூர் ராணி ஸ்டான்லி நன்றி வழியாகவும் வளநகர் மரிய அஸ்டின் தெரசா மேரி லவ்லா மெடோனா குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் நன்றி வழியாகவும் செல்லியம்பட்டி ஏசுராஜ் மேரி குழந்தை இயேசு வின்சி ரோஷன் குடும்ப கருத்துக்கள் மற்றும் நன்றி வழியாகவும் செல்லியம்பட்டி யூருநாதன் மரிய நான்சி ஆண்டோ வில்லியம் ஸ்டெல்லா மேரி மதுரையம்மாள் நன்றி வழியாகவும் செல்லியம்பட்டி ஏசுராஜ் சகாயராணி டோனிஷியா தமிழ்ச்செல்வி குடும்ப கருத்துக்களுக்காகவும் கொல்லப்பட்டி ஆரோக்கியசாமி சின்னப்பன் இமாமியல் மேரி ஆல்வின் பெனடிக்ட் ஜெஸ்மின் யூடா நன்றி வழியாகவும் கொல்லப்பட்டி ஏற்காடு ஆரோக்கியம் அவருடைய ஏற்பாட்டுக்காகவும் கொல்லப்பட்டி குழந்தைசாமி குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கொளத்தூர் பிரீத்தி ஜோசப் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கொளத்தூர் ரத்தினா மகிழா பதிலைமேரி ஆன்மா ஏற்பாட்டுக்காகவும் செல்லியம்பட்டி பவுலின் மேரி யோமினா ஆண்டனி குமார் ஜாய்சி ராணி ஆல்பர்ட் ஆனி ஏடன் குடும்ப கருத்துக்கள் மற்றும் நன்றி வழியாகவும் சவுல் ஆன்கோட் பிறந்தநாள் நன்றி வழியாகவும் இருதயபுரம் அந்தோணிசாமி லோமினா உடல்நல மேரியும் இருதயபுரம் மெல்கியூ அருள்மேரி உடல்நல மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கடலூர் பூசாரிப்பட்டி அகஸ்டின் ஜோஸ் வெண்பலர் தீபா நன்றி வழியாகவும் கொல்லப்பட்டி ரெஜினா மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிரான்சிஸ் வசந்தா மேரி ஆல்வின் ஆண்டோ பேரு ஆண்டோ நன்றி வழியாகவும் செல்லியம்பட்டி ஆனந்த் அனிதா குடும்ப கருத்துக்களுக்காகவும் புஷ்பா தெரஸ்நாதன் அந்தோணி ஷீலா கிரேசி முத்து சீபா சஜய் பிரசிடி வித்தி குடும்ப நன்றி வழியாகவும் ஜான் ஜோசப் ஜாக்லின் ஜாய் ஜாய்சி குடும்ப கருத்துக்களுக்காகவும் திருப்பலி கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு மற்றும் சுதந்திர தின வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிமையான நாளிலே நல்ல உடல் ஆரோக்கியமும் குறையில்லா செல்வமும் தீராத சந்தோஷமும் சிறந்த நற்பண்புகளையும் நீங்கள்
நமக்கு பெற்றுத்தந்த பரிசு இந்திய நாட்டின் விடுதலை. ஆனாலும் இன்று அரசியல்வாதிகளின் அதிகாரத்திற்கு தனிநபர் வழிபாட்டிற்கும் பலியாகிக் கொண்டிருக்கின்றோம். அரசியலில் உண்மை இல்லை, உண்மையானவர்களுக்கு இடமில்லை. தகுதியானவர்களை அடையாளம் கண்டு தலைவராக மாற்ற இந்த சமுதாயம் இன்னும் தகுதி பெறவில்லை. ஆன்மீக வழிபாடும் இதையே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. விழாக்களும் ஆன்மீக பயணமும் கடவுளை திருப்திப்படுத்தும் என்ற நிலைமாறி மனிதர்களை மதிக்க, உதவி செய்ய, இரக்கம் காட்ட, தோள் கொடுக்க, அதன் வழியாக கடவுளின் உடலிருப்பை அறிய கூடிய மனம் மக்களின் உள்ளத்தில் வளர வேண்டும் என்ற உண்மையை உணர வைக்க வேண்டும். அதுதான் இந்த 2 விழாக்கள் நமக்கு காட்டும் செய்தி. மரியாதை மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கின்றனாவும் அன்னை மரியாதை பின்பற்றி பாவத்திலிருந்து விலகியிருப்போம். இறைவனின் ஆட்சியில் பங்கு பெற நம்மையே புனித வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்துவோம். மேலும் சிறப்பாக திருப்பலியில் கண்ணின் வளர்ச்சிக்காகவும், பங்கு மக்களின் தேவைக்காகவும் மற்றும் நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும், நமது நாட்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக மன்றாடுவோம். பயன்பெறுவோம். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்து
கன்னிமரியே, நீ பேர் பெற்றவராக உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வீட்டுக்கும் மண்ணுக்கும் அரசியாக இருக்கிற வேதரசிதாவின் அன்பு பக்தர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுத்தூர் பங்கு சமண சிறாக்கினி ஆலய திருவிழா திருப்பணிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பலபெரும் பங்கிலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை அருளை எல்லோரும் பெற்று இந்த பங்கிற்கு ஒளி விளக்காக திகழ்கிற இந்த தேவனாயின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்னை மரியாள் ஆண்டவருக்கு அடிபணிந்து தன்னையே தாழ்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கடவுளின் வார்த்தையை கேட்டு செயல்பட்டார்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று சொல்லி ஆண்டவரை பெருமைப்படுத்தினார்கள். நாமும் அன்னையின் அடிசுவரை பின்பற்றி அன்னை இருக்கிற வீட்டிற்கு விரைந்து செல்ல இந்நாட்களில் வர வேண்டி மன்றாடுவோம். இந்த நாளில் இந்த திருவிழா திருப்படியை தலைமையேற்று நடத்தி வந்திருக்கிற தர்மபுரி டான் போஸ்கோ கல்வி நிலையங்களின் அதிபர் தந்தை அருட்தந்தை பாபு அவர்களையும் வந்திருக்கிற அனைத்து அருள் சகோதர குருக்களையும் அனைவரின் பெயரால் அன்போடு கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். வந்திருக்கிற அனைத்து அருள் சகோதரிகளையும் பல்வேறு பங்குகளுக்கு வந்திருக்கிற இறை மக்களையும் எம்பாசமான கடவுள் பங்கு மக்களையும் அன்போடு வரவேற்று திருவனைக்குழா நாம் நுழைவோம். பிரியமானவர்களே, இன்று அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுவதோடு இந்திய தேசத்தின் சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த சுதந்திரம் நமக்கு சும்மா கிடைத்து விடவில்லை. 78 ஆண்டுகளை கடந்தும் இந்த சுதந்திரத்தின் மகத்துவத்தை மகிமையை இன்னும் பலர் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் எதிலும் அடிமையாகாமல், யாரையும் அடிமைப்படுத்தாமல் எல்லோரும் விடுதலையின் பிள்ளைகளாக, விடுதலையின் நாயகி அன்னையின் பரிந்துரை வழியாக வாழ வேண்டும் என்று திருப்பணியில் வேண்டுவோம். இந்திய தேசத்திற்காக, இதன் வழிநடத்துகிற தலைவர்களுக்காக நாம் தொடர்ந்து செல்வோம். அன்னை மரியாதையின் பாதுகாப்பும் பரிந்துரை தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று திருப்பணியில் வேண்டுவோம். பல்வேறு சிந்தனைகளோடு எண்ணங்களோடு திருப்பணிக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் ஜெபங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுவோம். கடவுள் பங்கிற்கு கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வோம். இன்னும் வருகிற நாட்களிலும் அன்னை பரிந்துரைகளால் ஆண்டவர் அவரை கடைபிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்வோம். எல்லாம் பதவியிடமும்
என்றும் வாழ்ந்தவர்கள் மாசற்றவன் பரியாவுடைய மாட்சி வாழ்ந்தவர்கள் இந்தியாவு சுதந்திரவான் உமது பாவங்களுவாக நாங்களுடைய மாட்சி மனுக்குளம் பொறுத்து தீர்ப்பதும் மேற்பது உலகத்தில் நாட்டும் கொள்ளும் பணிவுடைகளுக்கு அருள் புரியுமாக உம்மோடு துயாக இறைவனாக வாழ்ந்து ஆட்சிக்குரியவனாக இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை அன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலத்தில் இருந்தது. திருமுதல் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தை 19 மற்றும் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10வது இறைவார்த்தை. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேருக்கான வேதனைப்பட்டு கடவுளுடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கமாக ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேருக்கான வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுந்து விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புகோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பெற்றது. அப்பெண் காலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1760 நாள் அவரை தேடுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் கொடுத்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கோவில் தங்கள் வகையை அடைந்து உமது அரசை வளர்ப்புறம் இருக்கின்றனர்.
வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உயிரிடம் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிரிடம் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிரிடம் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவுபடுவது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் துறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெற்றார். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அடித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழைக்கப்படும். ஆண்டவர்களும் வரலாக்கு. உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 56 வரை. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ளே குழந்தை பேருளவையால் துள்ளிற்று. ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியிருந்தீர், பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை இணைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்றார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருள் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்பதற்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தான் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை நெருங்கையாய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும்
தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியரான இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் நல்வாழ்வு. இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள். மூத்த விழாக்களை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். இந்தியாவுடைய சுதந்திர விழாவை கொண்டாடுகின்றோம். அன்னையுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த அன்னையை பாதுகாப்பாக கொண்ட இந்த பங்குடைய விழாவையும் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மூத்த விழாக்களுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். போகும்போது சொல்லிட்டாங்க எவ்வளோ நேரம் சொல்லி நம்ம அனுபவம் இருந்தது. என் எதிர்ப்பு மத்தியில் அப்படி ஒரு முறை சொல்லிட்டேன். உங்களுக்கு பிரசனாக ரொம்ப கம்மியாக வைக்கணுமா நாங்கள் வைக்கணுமான்னு கேட்டு எப்போ போதும் தோணுதோ கை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் முடிச்சிருந்தேன் அப்படின்னா சொல்லிட்டு அன்பான எதிரோடய சொன்ன 2 பேர் பேசிக்கிட்டான். அதுக்கடுத்து நம்ம வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. இதுன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் தான் தெரிஞ்சு பார்க்கறது பெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் முன்னாடி பார்த்து மாட்டோம். இதை ஒரு பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப சுருக்கமாக அது மிக முக்கியமான ஒரு விழா. நம்ம ஒரு வாரம் மாதிரி போனாலும் பிரச்சனை ஆகிடும். அதனால் என்னுடைய டெக்ஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னோட அதை கொண்டு வந்திருக்கிறேன். அணைய விழாக்களை கொண்டாடுற எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சி. பல்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றோம். இதில் ரொம்ப மிகவும் முக்கியமான விழா. இந்த விழாக்கள் எல்லாம் ஒரு தொடர்பு. நான் இடையில் படிக்கும்போது எங்களுக்கு பைபிள் ஒரு வாரம் எடுத்துட்டு அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சரை பதில் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும்போது போய் கேள்வியை எடுத்து நான் பார்த்தேன். நல்லா தெரிஞ்சது சொல்லிட்டாரு. நோட்ஸ்லாம் எடுத்துட்டு தந்தையை வச்சுட்டு சரி சொல்லுப்பா எடுத்த கேள்வினேன். ஆண்டோடைய இளைஞர்களை பற்றி சொல்லிட்டு சூப்பர் நல்லா சொல்கிறேன் வெளிப்பட்டு சொல்லிட்டு கடைசியாக கேள்வி எடுத்து அண்ணனுடைய நேர்ப்பு நான் பேசுகிறது ஆண்டோட நேர்ப்பு ரொம்ப அழகாக சொன்ன நீ அம்மா விட்டு பையனை பற்றி சொல்லிட்டேன். அதனால 2வது திருப்பி ஆரம்பிச்சிட்டார். ஸோ 2வது திருப்பி பண்ண விட வாய்ப்பு. அதனால இன்னும் பத்திரமாகவே இந்த மனிதர்களுக்கு தயார் செய்ய வேண்டியதாக இருந்தது. இது நம்பிக்கையின் கோட்பாடு. அந்த விழாவுடைய பின்னணியை பார்க்கும்போது ரொம்ப சுருக்கமாக சொன்னோம்னா பாரம்பரியத்தில் இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். திருத்தந்தையர்கள் ஒரு சிலர் இந்த விழாவை முன்னெடுத்து இந்த விழாவை கொண்டாட அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த விழா ஒபிஷியலாக 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் வயசு அவர்கள் மூலமாக நம்பிக்கை கோட்பாடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த 1ஆம் தேதி அதிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னையுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விண்ணேற்பு விழாவுடைய மிக முக்கியமான சாதனை அம்சம் என்ன? அன்னை உடல் கொண்டும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்பதை விசுவசித்து அதை வாழ்க்கையில் வாழ்வதற்காக திருச்சபை நம்மை அன்போடு அழைக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பேரு இது எப்படி அன்னைக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு கருத்துக்களை ஆசிரியர்கள் முன்வைக்கின்றார்கள். அதில் நமக்கு ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வதற்கும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கும் உண்டான ஒரு 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் அழகாக சொன்னார். நம்முடைய திருப்பலி முன்னேறிகள் இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டன. அதெல்லாம் சுத்தமாக மத்தியிலே சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு கொடை நாம் தள்ளப்பட்டது.
3 விஷயங்களிலே வேதாசர் சொல்றார். ஒன்று, அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில். இரண்டாவது, இந்த விசுவாசம் செயல்களில் அவர்கள் காண்பதற்கு அடிப்படையில். மூன்றாவது, அவர்கள் சென்ற இடங்களிலே அவர்கள் கொண்டு சென்ற அந்த பிரசன்னமும் வாழ்த்தும் செயல்களும் இது எல்லாருக்கும் சேர்ந்துதான் இந்த அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு உரையை கொடுத்திருக்கின்றார் சொல்லலாம். முதல்ல நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் வாசகத்துல அழகாக சொல்லப்படுகிறது. திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்கும். பெண்மை ஒருவர் கதிரவனை ஆடையாக அணிந்து நிலாவை தன் காலடியில் கொண்டு 12 எண்களை தன் தலையில் மணிமுடியால் சொல்லியிருப்பதை வாசித்தோம். அன்னை, இந்த அன்னையினுடைய திருவெளிப்பாடு நூலை நிறைய குறியீடுகளை கொண்டது. பின்னகத்துல அன்னையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கதிரவனை ஆடையாக அணிந்தவர், சந்திரனை தன் காலில் இருந்தவர், 12 விண்மீன்களை சூழியவர், பின்னகத்துக்கும் மண்டலத்திற்கும் அரசியாக இருப்பவர். இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? 2 உண்மைகள் இதிலிருந்து வெளிப்படுத்தப்படுகின்றன. ஒன்று, விண்ணகத்தில் மரியா எப்படி இருக்கின்றார்? கதிரவனை ஆடையாக இருக்கின்றார், ஆடையாக பெற்றிருப்பார். அதில் அவர் சொன்னது எதனால? ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பி அதன்படி வாழ்ந்ததனால இந்த வாழ்க்கை அவருக்கு கிடைத்திருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நம்பி அதன்படி வாழ்ந்ததனால் சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த ஒரு அழகான ஒரு பெரும் பிரச்சனை மரியாதைக்கு கொடுத்திருக்கின்றார். இரண்டாவது, இயேசு அதில் அடக்க பாங்கு கொண்ட அப்போது குறிப்பிடாக சொல்லப்படுகின்றது. அதை வென்றவராக நாம் கொடுக்கப்படுகின்றது. இயேசு சாவை வென்று உயிர்ப்பை நம் அனைவருக்கும் கொடையாக கொடுத்ததை நினைவு கூறும் விதமாக முதல் வாசகத்திலே நமக்கு இந்த வாசகத்தின் மூலமாக நம்பிக்கையை வளர்த்தெடுப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. இரண்டாவது, ரொம்ப முக்கியமானது, அவருடைய விசுவாச வாழ்க்கை எப்படி செயல்களில் நிறைந்துள்ளதாக நாம் பார்க்கின்றோம். ரொம்ப அழகாக சொன்னார் நம்முடைய முறையில் விரைவாக சென்று சந்திக்கும்போது விரைவாக சென்று அவருக்கு தன்னுடைய பணிகளை செய்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு குருவானவர் சொன்ன ஒரு நிகழ்வு ஞாபகம். ஒரு அன்பான கிறிஸ்துவ குடும்பம், ரொம்ப பாசமா இருக்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பம் கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுத்து போனாங்க. போயிட்டு அவங்களுக்கு தேவையான மாடல்களை செலுத்துக்கலாம். பிள்ளைகள் ரொம்ப பாசமாக அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் வேட்டி சேவை போட்டு அழகாக பண்ணி கொடுக்கலாம், போடணும் அப்படின்னு எடுத்து கொடுத்துக்கலாம். எடுத்து போட்டு பார்த்தாரு. எனக்கு பார்த்தேன் போட்டு ரெண்டு ஒரு போனோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதான் வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தோம். கேட்ட மனைவிட்ட கொஞ்சம் கட் பண்ணி தைச்சு கொடுக்கல, கிறிஸ்மஸ் நிறைய வேலை இருக்கணும், அப்புறம் பார்க்க வழி அப்படின்னு சொல்லிட்டான். பெரிய ரெண்டு போய் கேட்குறான், அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கட் பண்ணி மடித்து தைச்சு கொடுக்கணும். இல்லைப்பா, என்னுடைய ட்ரெஸ்ஸே நான் ஒன்றா பண்ணணும், கட் வச்சு ரெடி பண்ண வேண்டியது, அப்புறமா பண்ணுறேன். அடுத்து இளைஞர்கள் போய் கேட்குறேன், நீயாவது எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணி கொடு. இல்லைப்பா, நான் இந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு நான் அப்புறமா செய்து தருகின்றேன். கொஞ்சம் சோகமாக இருக்கிற வச்சுட்டேன். சரி, எல்லாரும் சேரலாம் கிறிஸ்மஸ்க்கு, நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவரே எடுத்து கட் பண்ணி அவரை பற்றியில் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிறார். கொஞ்சம் நேரம் பொறுத்து மனைவி தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் யோசனை வந்துச்சு. சரி, நானும் கேட்டார், நம்ம செய்யலன்னு சொல்லிட்டு நான் பூச்சி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அதை எடுத்து தான் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அவங்க தெரிஞ்சத அவங்க ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. பெரிய பொண்ணுக்கும் ஒரு மாதம் கொடுத்துருவார். உடனே அவருக்கு அது அது வந்து கொஞ்சம் கட் பண்ணி தெரிச்சு வச்சுட்டு போகுது. இதே இன்னும் அது நடுராத்திரில இருந்து வந்து கட் பண்ணி அது ஒரு தைச்சு இருக்கு. காலையில் கோயில் போகணும்னு சொல்லியிருப்பா, முழு நாட்டு பாதிக்கு வந்துச்சு. இதில் அந்த அறுபது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உதவி செய்யணும்னு நீ நினைச்சினா
எப்ப செய்யணும்? எப்ப செய்யணும்? உடனே செய்யுங்கள். நல்லா யோசிச்சு எப்போ பொறுமையா செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. உதவி செய்யணுன்ற நல்ல எண்ணம் அவங்ககிட்ட இருக்குது, அதை உடனே செய்யுங்கள் என்று சொல்றார். இதுக்கும் வாசத்துக்கு செல்வி போடுறது. மரியன்னை எலிசபெத்தை சந்தித்து உதவி செய்வதற்கு உடனே சென்றார். என இவர்களும் கருவுற்றிருக்கின்றார்கள். 6 மாதம் தன்னுடைய முதியவர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது உடனடியாக அந்த சென்று அவருக்கு உதவி செய்கிறார். அன்பானவர்களே, நம்பிக்கையின் வாழ்வு எப்படி இருக்குமா அப்படின்னா வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, செயல்களால் நிறைந்ததா இருக்கணும். நற்செயல்களால் நமது நம்பிக்கை வெளிப்படுத்த வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு, விசுவாசம் உயிருள்ள விசுவாசமா இருக்குதுன்னா எப்போ? நற்செயல்களோடு இணைந்ததுதான் உயிருள்ள விசுவாசம். அதை நிறைய வாழ்க்கையிலே அழகாக கடைபிடித்து நாம் ஒரு முன்னுதாரணமாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக முக்கியமானது மரியன்னை எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்துக்குரியது. ஒரு பகுதியாக எடுத்து ஒரு சில விஷயங்கள் நடந்ததை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பிரசவமாக இருக்கும். கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். மரியன்னை அங்கே சென்று அவர் சந்தித்து வாழ்த்தினார். மரியன்னை தன்னோடு என்ன கொண்டு போனாங்க அப்படின்னு மரியன்னை தன்னோடு என்ன கொண்டு போகிறார்? நாங்கள் இயேசுவை தன்னுடைய வயிற்றில் கொண்டு செல்கின்றார். ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் அவர் மத்தியிலே இருக்கின்றது. இந்த பிரசன்னத்தோடு அவர்கள் ஒரு அருள் இருந்தவர். யாரும் எலிசபெத்தை சந்திக்கும் பொழுது இடையே நடக்கின்ற ஒரு அழகான அருள் நிறைந்த ஒருவர் மற்ற ஒருவரை சந்திக்கும் போது அவர்கள் ஈஸியா அருள் நிறைந்தவரை அடையாளம் கண்டுவது. ஒருவருடைய பிரசன்னம் இன்னொருவருடைய பிரசன்னம். 2 குழந்தைகள் மத்தியிலும் அங்கே பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாகத்தான் வாழ்த்துக்களை ஒருவரோடு மகிழ்ந்து கொள்கிறார்கள். எங்களுடைய வளர்ந்த ஒரு பெண் குழந்தையுடைய திருமணத்துக்கு தயார் செய்து ஒரு திருமணத்தை நாம் நடத்தி வைத்திருந்தோம். குழந்தையாக உருவானங்கள் அது சொல்லிடலாம். எங்களால் முடிஞ்சு அங்கே கேட்டு எனக்கு தயார் செய்து திருமணத்துக்கு கொண்டு வந்து திருமணம் நிறைவேற்றிருந்தோம். திருப்பதி பயணம் செய்ய அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும்போது அப்படின்னு போடலாம். அந்த ஒரு நிமிஷம் எல்லாரும் முகத்திலையும் ஒரு எந்த இடத்துல வாழ்த்தணுமோ, எந்த இடத்துல நல்லா கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொல்லணுமோ அந்த இடத்துல அவங்க மைண்ட்ல இருந்ததெல்லாம் என்ன? பொருளும் பணமும். அதுலயும் அந்த தாய் திருமணத்துக்கு இடத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு அதை இடை போட்டு பார்த்து இது என்ன சொல்லலாம். நிறைய பேருடைய மனதில் இருப்பது இதுதான். பொண்ணுக்கும் பொருளுக்கும் இடத்துக்கும் நிலத்திற்கும் அதிகமான இடத்தை கொடுத்துவிட்டு மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் தேவையான இடத்தை கொடுத்து நாங்கள் வருகின்றோம். இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தீமைகள் விலகி இதற்கு அருள் இருக்கும். அதுதான் இந்த 2 பேருடைய சந்திக்க நாம் சொல்லக்கூடியது. அந்த வாழ்த்தும் மரியன்னை அவர்களை வாழ்த்துகின்றார். பதிலுக்கு அவர்களும் மரியன்னை நீ பேர் பெற்றவள் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு வாழ்த்துகின்றார்கள். அப்போ எந்த ஒரு இடத்துல நல்ல ஒரு வார்த்தை வருகிறதோ பதிலுக்கு என்ன வரும்? நல்ல வார்த்தைகளே திரும்பி வரும். எந்த ஒரு இடத்துல நல்ல எண்ணங்கள் விளைவிக்கப்படுகிறதோ அந்த நல்ல செயல்களே முன்னெடுத்து வரும். எந்த ஒரு இடத்துல பாசிட்டிவான வைப்ஸ் இருக்கிறதோ அங்க பாசிட்டிவான நிகழ்வுகள் நடக்கும். எந்த ஒரு இடத்துல அருள் நிறைந்த பிரசனமா இருக்கிறார்களோ அங்கே அருள் நிறைவாக பெற்றிருக்கும். இதுதான் இன்று 2 பேருக்கு சந்திப்பு நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இந்த விழாவை கொண்டாடும்போது இந்த அன்னையினுடைய உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நாம் செல்கின்ற எல்லா இடத்திலும் கிறிஸ்துவை நாம் கொண்டு செல்கின்றோமா? மரியன்னை இறைவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்தது போல நாமும் நம்முடைய வாழ்விலே இறை திட்டத்தை அறிந்து கொண்டு அந்த இறை திட்டத்தின்படி செயல்பட முன்வருகிறோமா? மரியன்னை போல மற்றவருடைய தேவைகளை அறிந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தில் எடுத்துக்காட்டாக நம்முடைய நல்ல செயல்களில் அதை வெளிப்படுத்துகிறோமா?
மரியனை போன்று திரு தேவையை புரிந்து கொண்டு பிறரை நல்ல வார்த்தையால் வாழ்த்தி இரண்டு அருளை அவர்களுக்கு பெற்று தருகிறோமா? இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இந்த விழாவில் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தையும் அருளையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். மரியனை போல வாழ்வதற்கு நமக்கு தேவையான அருளும் ஆசிரும் நமக்கு கிடைக்கும். ஆகவே திருவள்ளியை தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த அடியை பற்றி நம்முடைய வாழ்விலும் இறை திட்டத்தை முழுமையாக நம்புவோம். நம்முடைய நம்பிக்கையை அந்த நற்செயலை நாம் வெளிப்படுத்துவோம். நாம் சந்திக்கின்ற மக்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு செல்வோம். நம்முடைய பிரசனம் அருள்கிற ஒரு பிரசனமாக இருக்கட்டும். நாம் ஒதுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிருள்ள நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டி தொடர்ந்து பெற்றுக்கொள்கிறேன். செய்வோம்.
கனகராஜ், ரவீந்திரன், ரத்தினம், மங்களம், மதுரை மேரி ஆன்ம இடைப்பாட்சிக்காகவும், கொளத்தூர் குரூஸ், சகாயம் மேரி, சார்லஸ், மரியா, சாம்சித் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கொளத்தூர் பவுல்ராஜ், மஞ்சுளா, ஆகாஷ், அக்ஷயா குடும்ப கருத்துக்களுக்காகவும், ரஞ்சித், ஸ்டெல்லா குடும்ப நன்றி வழியாகவும், தடை செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறும்படியாகவும், மகனுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் திருமணம் நடைபெற வேண்டிய ஜேக்கப், ஜெசிந்தா மேரி, இசிபிரியா, ஜெனிஃபர், ஜோயல், சிட்டினா, சிட்டின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம்.
ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அழைக்கும் நாளுக்கு உம்மிடம் வந்து சேர்வதாக. இன்றே அழைக்கப்பட்ட கண்ணிமறியாம் பரிந்துரையாம் எங்களை எங்கள் நித்தியாக்கம் செய்து என்றென்றும் உம்மை நாடுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உலகெல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கடவுளை தாயாகி கன்னிமரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திருவையாவுடைய திறனை தொடக்கவும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயன் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கை வாழ்தலை வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் உற்சாகியம் திருமகனுக்கு சொல்லத் தெரிய முறை மனிதரோடு கொடுத்து அவரை பெற்றெடுத்த மீதானை நீ கல்லறையில் அறிவுடாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உன்னை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது.
அவரை ஏற்படுத்த கிணத்தை எடுத்து நன்றி கூறி தம் செயலுக்கு அளித்தார். அனைவரும் இதிலிருந்து பெற்று வாருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என என் வாழ்வுடன் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையையும் புதர்கள் எங்கள் திருத்தந்தையிலும் எங்கள் ஆயர் லாரன்ஸ் ஃபைல்ஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவையன்மை நிறைவு பெற செய்கிறார்கள். மேலும் வீட்டில் திருநோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியிலும் ஏற்பெறணும். எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயும் அன்பு தந்தை இறைவா, சுதந்திர திருவிழா வந்து திருவிழா கொண்டாடுகின்ற எங்களுக்கும் மக்களுக்கும் நீர் இரக்கமாயும் அன்னையின் வழியாக பல்வேறு நலன்களை புரிந்திருக்கிறேன். இன்னும் அதிகமான அருள்களை பொழிந்து மக்கள் உடல்நலத்திலும் இன்னும் பல்வேறு வளங்களை பெற்று உமக்கு ஏற்படுவதாக உரிமை குடி மக்களாக இந்த நாட்டிலே வாழ வர ஒரு போதுமானத்தை கொண்டு ஆசிர்வதி. உலக மக்கள் எல்லாரையும் நினைவு கூறுகின்றோம். நீர் கொண்டு வந்த அமைதி அவர் மத்தியில் நிலவும் போட்டி பொறாமை போன்ற தீமையெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு மக்களுக்கிடையே இணக்கமான வாழ்வோம். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து ஒருவரை ஏற்றுக்கொண்டு நேசக்கரம் நீக்கி உதவி புரிகின்ற மக்களாக நல்ல உணவு கிடைத்தவர்களாக பாடத்தை இந்த நாட்டுடைய உரிமைக்காக போராடிய பல்வேறு தியாகிகளை நாம் நினைவு கொள்கிறோம். அவர்களுக்கும் நீர் ஆசிரியை கொடுத்தது. இன்னும் நாட்டில் உழைக்கின்ற அனைவர்கள் நேர்மையான பாதையை மக்களை வழிநடத்தவும் அதற்கேற்ப அனுமதி கொடுத்த ஆசிரியை தரும். கடவுளின் தனித்தாயார் திருமதியார் உடைய கடவுளார் யோசிக்கும் இந்த திருப்புகழ் இவ்வுலகிலும் ஒவ்வொருவராய் இருந்தோர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வு பங்குபட்டு தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்கும் வரமாய்ந்த உண்மையை கண்டாடுகிறோம்.
இயேசுவின் வாழ்நாளை அமைதி கல்வனாக உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நேர்மைக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செய்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதருக்கு மகிழ்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாழியின் கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்பாக அமைதியும் மற்றவையும் அளித்தருவீராக. என்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வளமையும் வழங்குவாராக. இறை மகன் உங்களை நன்றியோடு கண்டோப்பாராக. எந்த இடங்களை விரும்பும் தேடும் நாளுள்ள கருத்தை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய ஆவியார் கடவுளுடைய கட்டளையின் பாதையில் நீங்கள் நடக்கவும் பின்னரோடு நீங்கள் விரும்பப்பெறுகிறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. நம்மோடு இருப்பாராக. மக்களின் தூய ஆவியின் அழைப்பின் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், நிறைவேற்று. பிரியமான சகோதரர்களே, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற இந்த திருவிழா இந்த பங்கிற்கும் இந்த பகுதியில் இருக்கிற எல்லோருக்கும் அருளையும் ஆசிரியரையும் தந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்னை மரியாதையின் பரிந்துரைக்காக நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வருகிற நாட்களில் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கொண்டாடுவோம். இன்று நமது அழைப்பை ஏற்று இங்கே வந்து நமக்கு திருப்பணி நிறைவேற்றி அழகான வரைவுரை வழங்கிய டான் போஸ்கோ கல்வி நிறுவனங்களின் அதிபர் தந்தை அருட்தந்தை பாபு அவர்களுக்கு அனைவரின் சார்பாக கருத்தை தட்டி சார்பாக சாப்பிடுவதற்கு அவர் கடந்து சொல்வார். தேங்க்யூ ஃபாதர். பிரியமானவர்களே, 2 நாட்களுக்கு முன்பு அதவாறு ஆயர்கள் இங்கே வந்து கொடியேற்றிருந்தார்கள். இன்று அவர்கள் வர முடியவில்லை. ஆரியின் சார்பாக வாழ்ந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும் உள்ளது. இந்த திருவிழையில் கலந்து கொண்டு நம்மோடு ஜெபித்த கோவில் பங்கு தந்தையும் இந்த தருமபுரி மறைவட்டத்தின் வீரர் அவருமான ஆரோக்கிய சாமி அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த கேட்டுக்கொள்கிறோம். தந்தை அவர்கள் வருகைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இதோடு இருந்து எல்லா நேரங்களிலும் உதவி செய்து கொண்டிருக்கிற நமது மாவட்டத்தின் மூத்த தந்தை இந்த ஆண்டு கோல்டன் ஜூபிலி கொண்டாடுகிற கோல்டன் ஜூபிலி கொண்டாடுகிற இந்த குருமடத்தின் ஆன்மீக வழிகாட்டியுமான தந்தை வேலுசாமி அவர்களுக்கு அவர்களின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நமது வரை மாவட்டத்திலிருந்து மூத்த குழுக்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த வங்கி கொண்டாட்டத்தை தந்தை அருள் சாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தந்தை ஜெயராஜ் அனைவருக்கும் சொல்லுகிற வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள் அவருடைய தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருவிழாவுக்கு நமது அழைப்பை ஏற்றி இங்கே வந்திருக்கிற செலிபிரிட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தந்தை வெற்றியாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கிற நமது காலேஜ் வைஸ் பிரின்சிபால் தாமசர்கள் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். பக்கத்தில் எம்எஸ்
சமூகத்தில் வந்திருக்கிற தந்தை அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்கள். நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து குழுக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. சிஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. முதலில் நம்மோடு இந்த பங்கிலே ஒத்துழைத்து உதவி செய்து கொண்டிருக்கிற நன்றிகளுக்கு நன்றி சொல்வோம். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சார் சமூகத்தின் சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க அனைவருக்கும் தனிப்பட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதற்கு முன்னாடி முதலில் இந்த பங்கிற்கு உதவி பங்குதலையாகவும் நிறுவனத்திற்கு உதவி அதிகாரியாகவும் பணிகளை செய்து கொண்டிருக்கிற தந்தை ஜேம்ஸ் அதிகாரி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய காலத்தோடு இந்த ஆலோசனைக்காகவும் மற்ற எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற பிரியமான குருமத மாணவர்களுக்கு பலத்த கடவுளுக்கு பாடல்கள் பாடிய பாடல் குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நாளுக்காக தயாரிப்புக்கு உதவி செய்த பங்கு உறுப்பினர்கள், அன்றைய பொறுப்பாளர்கள், இன்னும் இந்த ஆலயத்தை அலங்கரிப்பதற்கும் ஆலயத்தை சுற்றி அலங்கரிப்பதற்கும் உதவி செய்த எல்லோருக்கும், உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள். குறிப்பாக இந்த திருவிழாவிற்காக பொருட்களிலிருந்து எல்லா பொருட்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கிற அனைத்து பொருளாதாரத்திற்கும் சிறப்பான சுதந்திர நல்வாழ்த்துக்களும் திருவிழா நல்வாழ்த்துக்களை அப்போது தெரிவித்து எல்லோருக்கும் நன்றி சொல்லுவோம். வந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், இந்த தாழ்வு தேடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நாளிலே இந்த திருவிழாவுக்காக நன்கொடை கொடுத்தவர்களை நாம் வரக்கூடாது. அவர்களுக்கும் தனிப்பட்ட நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த அன்னையின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, உடனடியாக ஒரு 10 நிமிடம் தேவையிருக்கும். அந்த 10 நிமிடத்தில் வேண்டுதல்களை வாங்குவதற்கு வேண்டுதல் தேர்ந்தவர்கள் அதை மேம்படுத்திக் கொண்டு உடனடியாக தேர் நம்பளிக்கப்படும். தேரானது சுற்றி வந்து 12:30 மணி அளவில் தேர் வெளிவரவும் தேர் முடிவில் அனைவருக்கும் இங்கே அன்பை உணர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் கடந்து செல்லாமல் 1 மணி நேரம் மட்டும் முழுமையாக இருந்து கடந்து கொண்டு அனைவரும் தேர்வை தேர் கவலையிலே நீங்கள் கடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக எங்களுக்கு முன்னின்று வழிநடத்திய நமது பங்கு தந்தையர்களுக்கு நமது ஊரின் சார்பாக பொன்னாடை போட்டி அவரை பெருமகிழ்வு படுத்துகிறோம். அனைவரும் கைகளை தட்டி